வள்ளல் மீடியா நேயர்களுக்கும் உலகத் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு துன்பமாக நிகழ்வு நடந்திருக்கு. அதை பற்றி பாரு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா அவங்கள அலக்கழிச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு வேதனையான நிகழ்வு நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை நிறைய பேருக்கு போய் சேரல. அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த உதவித்தொகையையும் ஒரு கணிசமாக அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை கொண்டு இன்னும் அவங்களுக்கு தேவையான அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பணி நியமனங்களில் நிறையா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கங்கள் அமைப்பாளர்கள்லாம் சென்னையில் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கே தெரியும் மாற்றுத்திறனாளிகள்ங்கிறவங்க அதிக எண்ணிக்கையில் ஒன்றும் தமிழ்நாட்டில் இல்லை, ரொம்ப குறைந்த அளவு எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சென்னையில் இருக்கிறவங்க தனியாக, மதுரையில் இருக்கவங்க தனியாக, திண்டுக்கல்லில் இருக்கவங்க தனியாக இப்படிலாம் போராட முடியாது. அப்போ என்னன்னா அவங்களுக்கான சங்கம்ங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்க சங்கம். மாற்றுத்திறனாளிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண் பார்வையற்றவர்கள், செவிடு, அதுக்கப்புறம் உடல் ஊனமுற்றவர்கள், கை கால் மாதிரியான விஷயங்கள் இல்லாதவங்க, அதுலேயும் அந்த ஊனமுற்றவர்களையும் பெர்சன்டேஜ் வைஸ் இருக்கும். இத்தனை பெர்சன்டேஜ் ஊனம், இத்தனை பெர்சன்டேஜ் ஊனம். இந்த உதவித்தொகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஊனத்துக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் நிறைய பேருக்கு அவங்க முறையாகவே மாற்றுத்திறனாளின்னு அறிவிக்கப்பட்டவங்களுக்கும் கூட நிறைய இடங்களில் உதவித்தொகை போய் சேராமல் இருக்குங்கிற ஒரு விண்ணப்பத்தை, எங்களுக்கு அந்த உதவித்தொகை சேரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரசாங்கத்துக்கிட்ட தெரிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அங்கங்கே போராட்டங்கள் பண்ணாலும் எல்லாரும் ஒன்று திரண்டு நமக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களாவே கிளம்பி வந்திருக்காங்க. அதில் எத்தனையோ பேர் கண் பார்வை அற்றவர்களும் கூட. அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஒரு ஒரு கணிசமாக ஒரு 500-600 பேர்கிட்ட நெருங்கி வந்திருப்பாங்க போல். 500-600 பேர் சென்னைக்கு இறங்கியிருக்காங்க போராட்டம் பண்ணணுங்கிற இதில். இவங்க எல்லாரையும் வரவே காவல்துறை அவங்கள போராட்டம் செய்யறதுக்கே அனுமதிக்காம, இப்போ ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒரு இடத்துல பதாகைகளை வச்சு இது பண்ணி போராட்டினா தானே இது பண்ணும். அவங்க வரவங்களை எல்லாருமே அவங்கள கைது பண்ணி வண்டியில ஏத்திட்டு போயிருக்கிறாங்க. வண்டியில ஏத்திட்டு போயிட்டு எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மண்டபத்துல போய் இறக்கி விடுவாங்க. இதுதான் நார்மலா காவல்துறை கைது பண்ணச்சுன்னா போராட்டத்தை ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த அரெஸ்ட்டுக்குமே நிறைய பேருக்கு இந்த விளக்கம் தெரியல. ஒரு அரெஸ்ட் அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி எஃப்ஐஆருக்கு அப்புறம் ஒருத்தர் கைது செய்யப்படுறாருன்னா அது பேர் அரெஸ்ட். ஒரு வழக்கே பதிவு செய்யாம ஒரு குற்றம் நடந்து விடுமோங்கிற சந்தேகத்துல காவல்துறை தடுக்குது பாத்தீங்களா, அது பேர் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட். ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகாது பெரும்பான்மையா. ஏன்னா ஒரு போராட்ட களத்துக்கு போறோம், அந்த போராட்ட களத்துல மக்கள் பாதிப்பாங்க, அந்த போராட்ட களத்துக்கு வரனால அங்க ஏதாவது கலவரம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் காரணம் காட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போராட்ட களத்துக்கு வரதுக்கு முன்னாடியே மக்களை நிப்பாட்டி கைது பண்ணிடுவாங்க. இது பேர் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட். ஸோ இந்த ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் கைதுன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. இதை எதுக்கு சொல்றேன்னா நிறைய பேர் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் எல்லாமே இன்னைக்கு கைதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மாற்றுத்திறனாளிகள் உள்ள வரும்போதே வரவே அவங்களெல்லாம் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணா, ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணால் அடுத்து செய்ய வேண்டியது அவங்களுக்கு சாப்பிடணும், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் காவல்துறை செய்யணும். இதுக்கான ஒரு அமௌண்ட்டும் காவல்துறை ஒவ்வொரு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுக்கும் ஒரு மண்டபம் பிடிப்பாங்க. அந்த மண்டப வாடகையோ அந்த மண்டபத்துக்கு எவ்வளோ காசோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மண்டபத்தில் போயிட்டு உட்கார வச்சு அங்கே பாத்ரூம் வசதி இருக்கணும். அப்புறம் அவங்கள ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுட்டு அந்த போராட்டம் அந்த சூழல்லாம் பதட்டமான சூழல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் எதுவும் ஃபைல் ஆகாது. போராட்டத்துக்காக வந்தாங்க, கைது பண்ணோம், யார் யார் வந்திருக்காங்க, அவங்களுடைய தொடர்பு எண்கள், அவங்களோட அட்ரஸ், இதை மட்டும் வாங்கிட்டு எழுதிட்டு கையெழுத்துக்கு போட்டுட்டு போக சொல்லுவாங்க. இதுதான் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட். இப்போ இந்த மாதிரி கைது பண்ணாங்கன்னா இது தானே செய்யணும். ஆனால் தமிழக காவல்துறை அதை செய்யலை. மாறா என்ன பண்ணியிருக்கு, அவங்கள எங்கேயுமே கொண்டு போய் அடைக்கல, எங்கேயுமே ஒரு மண்டபத்துலையோ எங்கேயோ போய் அவங்களை உட்கார வைக்கல. மாறா வண்டியில் போட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப நேரமாக. 4 மணி நேரமா 5 மணி நேரமா பஸ்ஸில் போட்டுக்கிட்டே சென்னை முழுக்க இங்கே போக அங்கே போக, அங்கேருந்து இங்கே வர, இப்போ இங்கேருந்து அங்கே போக. இதில் திரும்ப அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல கிளாம்பாக்கத்துக்கு போயிட்டு திரும்ப நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படியே இறங்கி போயிடட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்தவங்க போராடணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. போராடணுங்கிற வந்தவங்கள இப்படி சென்னை முழுக்க ஊர் சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டியிருக்காங்க வண்டியை. கிளாம்பாக்கத்தில் இவங்க இறங்கி யாராரும் அவங்க சரி இப்போ பயத்துல அவங்க எல்லாம் கலைஞ்சு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவங்க போய் இறக்கி விட்டுருக்காங்க போல. இறக்கிலாம் இல்ல, போய் வண்டி அங்க நிப்பாட்டிருக்காங்க. அங்க மக்கள் இறங்கறதுக்கு மறுத்து இல்ல நாங்க போராடுறதுக்கு வந்தோம், எங்களை திரும்ப என்ன அனுப்புறீங்க, எங்களுக்கு உரிமை வேணும், எங்களுக்கான உதவித்தொகைகள் சேரல, நாங்க போராட்ட களத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேள்வி இது கேட்க திரும்ப அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு நேற்று விடிய வண்டி சுத்திட்டு இருந்திருக்கு சென்னை முழுக்க 12 மணிக்கு. இன்னும் பார்வையற்றவர்களை, புரியுது, உடல் ஊனமுற்றவர்களை
அப்போ இது எங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, திமுக ஆட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட கருணைனா என்னன்னு தெரியுமா, இரக்க குணம்னா என்னன்னு தெரியுமா, மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியுமா, இதெல்லாம் தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. ஒரு சாமானிய மனிதனுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறதே வந்து ஒரு ஒரு கேவலமான விஷயம். ஒரு கண் பார்வையற்றவர்களையும் நடக்க முடியாதவர்களையும் ஊனமுற்றவர்களையும் நீங்கள் இப்படி அலக்களிக்கிறதுங்கிறது கொஞ்சமாவது உங்களோட நெஞ்சு ஓரத்தில் ஒரு கொஞ்சமாவது நீர் பதம் இருந்ததுன்னா இந்த வேலையை நீங்கள் பண்ணுவீங்களா? அது எங்கே உங்களுக்கு இருக்குது? கல்லுக்குள் ஈரம்னு சொல்லுவாங்க. கல்லுக்குள் இருக்க ஈரம் அளவும் கூட இல்லையா? இப்போ அது உங்கள் இதயங்கள்லாம் என்ன? அதுவும் இந்த திமுக ஆட்சியாளர்களை கேட்குறேன், முதலமைச்சரை கேள்வி கேட்குறேன். ஏன்னா காவல்துறை என்பது முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் கொடுப்பாரு? பேருக்கு வந்து நான் அப்பா என்று எல்லாராலையும் அழைக்கப்படுகிறேன்லாம் சொல்லிட்டா மட்டும் பத்தாது. ஒரு அப்பா வந்து தன் பிள்ளைகளை இப்படி தான் பண்ணுவாங்களா? அதுவும் ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தைய வந்து என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக பராமரிப்பு. அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்கணும், வந்திருக்காங்கன்னா சரிங்க உங்களுக்கு கோரிக்கைகள் என்ன அப்படிங்களா, யாருக்கு வரல சரி பார்க்குறோம், அவங்களுக்கு உதவித்தொகை வரல எதனால் வரலன்னு பார்க்குறோம், எந்த அதிகாரிகள் அதுக்கு பொறுப்புன்னு பார்க்குறோம், அந்த அதிகாரிகள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், கொடுக்கணும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு, அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கு, ஆனால் வந்து உங்ககிட்ட வந்து சேரலைன்னா நடுவில் ஏதோ நடந்திருக்கு, உடனே ஒரு கமிட்டியை போட்டு நாங்கள் விசாரித்து உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்து அவங்களுடைய குறைபாடுகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அனுப்ப வேண்டியதானே அரசாங்கம். இல்லை நான் போராட்டம் பண்ணியே தீர்வேன் அப்படின்னா அவங்களுக்கான அரங்கை கொடுத்துட்டு நீங்கள் வாங்க, நீங்கள் இங்கேருந்து போராட்டம் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் இதானே சட்டப்படி ஒரு போராட்டத்துக்கு ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. பர்மிஷன் வாங்காமல் போராட்டத்துக்கு இங்கே கான்செப்டே கிடையாது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் போராடவே முடியாது. புரியுது. பர்மிஷன் கேட்கணும். காவல்துறை ஒரு இடத்த அலாட் பண்ணியிருக்கோம். காவல்துறை அதுக்கு சர்க்குலர்லாம் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ஏரியாலையும் இந்தந்த இடத்துல போராட்டம் பண்ணணும், அந்தந்த இடத்துல போராட்டம் பண்ணணும், உண்ணாவிரதம்னா எங்கே இருக்கணும், இது எல்லாத்துக்குமே அவங்களே ஒரு டேட்டா பேஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அது மீறி நம்ம என்னமே பண்ண முடியாது. அப்போ அங்கே தான் நீங்கள் இடம் கொடுக்க போறீங்க. அந்த இடம் எதுக்கு கொடுக்குறீங்க? அங்கே கொடுக்கறதுனால மக்களுக்கு பெருசாக பாதிப்பு வராத மாதிரி இடம் தான் கொடுப்பீங்க. ஊர் ஒரு பக்கம் இருக்கும், இந்த போராட்ட இடம் வந்து அந்த பக்கம் இருக்கும், தனியாக இருக்கும். அப்போ யாரும் வந்து அங்கே வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து யாருடைய போக்குவரத்தும் பாதிப்புக்குள்ளாகாது, நெரிசல் ஏற்படாது. இந்த மாதிரி ஒரு இடத்த தான் நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலும் தேர்வு பண்ணி வச்சிருக்கீங்க. அங்கே தானே போராட போகிறாங்க. அதுவும் கூட கூடாது. தேர்தல் நேரம்ல எங்களுக்கு எதிராக எதையும் நீங்கள் பேசக்கூடாது. அவங்க ஏன் தேர்தல் நேரத்தில் போராடுறாங்க? ஏன்னா வேற வழி இல்லை அவங்க. ஆமாம், இந்த நேரத்தில் போகிறோம்னா நம்ம கோரிக்கை நிறைவேறும் நினைப்போம். எந்த நேரத்தில் உங்களுக்கு போராட்டம்னா நீங்கள் நிறைவேற்றிருப்பீங்க. மற்ற நேரங்களில் போராடாமல் இருந்துட்டாங்களா? இங்கே ரொம்ப நாளாக போராடிட்டு எத்தனை நாள் யார் வந்து போராடினாலும் கொஞ்சம் கூட இறக்க குணமே இல்லாமல் காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. இது தமிழக முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். காவல்துறைங்கிறது வந்து காவல்துறைங்கிறது என்ன? அது பேர் காவல்துறை, ஏவல் துறையா? பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கிறதுக்கு தானே காவல்துறை. ஒரு எனக்கு அது மனுஷங்க தானே, காவல்துறையில் இருக்கவங்களும் மனிதர்கள் தானே. அது எப்படிங்க கண்ணு தெரியாதவங்களை அலக்களிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது? அவங்க தான் இன்னும் வெள்ளைக்கார சட்டத்தையே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. கண்ணு தெரியாமல் வந்து போராடுறாங்க. அவங்களை கைட் பண்ணி இந்த இடத்துல போராடுங்க, அரசாங்கம் இங்கே தாங்க உங்களுக்கு பாதுகாப்பாக போராடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, இங்கே வாங்க, இங்கேருந்து நின்று போராடுங்க, அவங்க கோரிக்கைகளை முன்வைங்க, ஊடகங்களை சந்தித்து பேசுங்க, ஊடகங்கள் வருவாங்க, அவங்க பதிவு பண்ணுவாங்க, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இந்தந்த கோரிக்கையை அரசாங்கத்தில் வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. காலர் அப்படி தூக்கி விட்டுக்கிட்டு, இந்த காலருக்குள்ள அட்டையெல்லாம் வச்சிருப்பீங்களா, அந்த மாதிரி அட்டையெல்லாம் வச்சுட்டு அப்படியே தூக்கி விட்டுக்கிட்டு வாங்க, வந்துட்டு சொல்லுங்க, பாருங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து குறைகளையும் குற்றங்களையும் சொன்னாங்க, நாங்கள் உடனே அதை வந்து நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லுங்க. இது அதாவது 5000 ரூபா காசு போட தெரியுது, அதை விளம்பரப்படுத்த தெரியுது. புரியுது. 5000 ரூபா நாங்கள் போட்டுட்டோம், 5000 ரூபா நாங்கள் போட்டுட்டோம், ஏதோ இவங்க வீட்டில் இருக்க காசை கொண்டு வந்து எடுத்து போட்ட மாதிரி. அந்த 5000 ரூபா நீங்கள் போட்டீங்க, அந்த 5000 யாருக்கு தலையில் கடனாக மாறுது? எங்கள் தலையில் தான் திரும்ப கடனாக மாறுது. 5000 ரூபா அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு 10,000 ரூபா அவங்ககிட்ட வந்து வரி வசூல் பண்ண போறீங்க. எலக்ட்ரிக் பில்லு ஏறி இருக்கு. ஒரு பக்கம் முன்னாடிலாம் எலக்ட்ரிக் பில்லு ஏறும், இப்போ கரண்ட் வரத்தே ஏறிடுது எல்லார் வீட்லையும். அது எப்படின்னு தெரியல. டிஜிட்டல் சிஸ்டம் அது இதுன்னு வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு வீடு இருக்கும், அந்த ஒரு குடும்பம் ஒவ்வொரு வருஷமும் வந்து கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில டிவைசஸ் வாங்குவாங்க எக்ஸ்ட்ரா, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஏறும். 2000 ரூபா ஒருத்தன் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கானா, அது எப்படி திடீர்னு 10,000 ரூபா மாறும்? ஏதோ ஒரு சம்திங் நடக்குது. கேட்டால் வந்து அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்க, ரீடிங் அப்படி தாங்க காட்டுது, அப்படி தான் காட்டுதுன்னு சொல்லி இது எத்தனை குறைபாடு தெரியுமா? இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தயவு செஞ்சு எழுதுங்க கமெண்ட்ல. நானே பாதிக்கப்பட்டிருக்கேன்னா எல்லார் வீட்லையும் இது நடந்துட்டு இருக்கு. எங்கள் வீட்டுக்கு ஒரு முறை நடந்துச்சு. அப்படியே இப்போ டப்புன்னு 25,000 பில்லு. அப்புறம் EB ஆஃபீஸுக்கு போய் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு அப்புறம் ரீடிங்கில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு அது இதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி மாதம் வந்த பில்லை கட்டுங்க. அப்படி இப்போ அப்படி
இது என்ன முறைமை இது? அந்த மாதம் நாங்கள் யூஸ் பண்ணது தானே உங்களுக்கு டிஸ்பிளேல வரணும். ஆமாம், அது ஏன் மாறுது? நம்ம கம்மியாகவும் யூஸ் பண்ணலாம், அதிகமாகவும் யூஸ் பண்ணலாம், அதுக்குன்னு தான் இது வரும். ஏன் மாறுது? இது எப்படி இது? அதுக்கப்புறம் வந்து ஆமாம் முறைகேடாக ஏதோ மாறி இருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே இப்போ நமக்கே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டிவைஸ் வாங்கி வைக்கிறோம், அதனால கரண்ட் பில் ஏறிடுச்சுன்னா நமக்கு தெரியும், சரி ஒரு ஏசி போட்டதுனால ஏறிடுது. எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆகலை, ஆனால் திடுப்புன்னு ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வந்து கரண்ட் பில் ஏறி நிற்கும் போது நமக்கு டவுட் வந்துடுது. அப்புறம் போய் கேட்கும்போது ஆமாங்க ஏதோ ரீடிங்கில் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. அப்போ சரி அது மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு காரணம் என்ன அது பார்க்கணும்ல. அது போய் கேட்கும்பொழுது மிஸ்மேட்ச் ஆயிருக்கு சரிங்கன்னு சொல்லிட்டு போன மாதம் கட்டின இதை கட்டுங்கிறாங்க. இந்த நடைமுறை வந்து இருக்குது. இப்போ எல்லாருக்குமே இது ரீடிங் ஏன்டா மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு கேட்கறதுக்கு இங்கே யாரும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு முறைகேடு அங்கே நடக்க தொடங்குதுங்கிறத நம்ம புரியுறோம்ல. சரி, இந்த மாதிரி காசு போட்டு யார்கிட்ட வாங்க போறீங்க? திரும்ப எங்ககிட்ட தான் வந்து நிற்க போறீங்க. சரி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொத்து நிலப்பத்திர பதிவு இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்களுக்கு செலவினங்கள் எவ்வளோ, டாக்ஸேஷன் எவ்வளோ, இன்னைக்கு இப்போ எவ்வளோ, கட்டிடங்களுக்கு ஹவுஸ் டேக்ஸ் எவ்வளோ, இப்போ ஹவுஸ் டேக்ஸ் எவ்வளோ, அதுவும் ஒரு சில டூரிஸ்ட் பேஸ்டான ஊருகள்ங்கிறதுக்கு நீங்கள் ஹவுஸ் டேக்ஸ் எங்கே வச்சுருக்கீங்க? இப்போ பொள்ளாச்சி இந்த மாதிரியான இடங்களுக்குலாம் ஹவுஸ் டேக்ஸ் எங்கேயோ இருக்குது. இதெல்லாம் பொள்ளாச்சி மக்கள்லாம் கொஞ்சம் தயவுசெய்து சிந்திங்க. பொள்ளாச்சிலாம் வந்துட்டு அது டூரிஸ்ட் ஸ்பாட்டு அப்படின்னு. பொள்ளாச்சி டூரிஸ்ட் ஸ்பாட்டா இல்லை, பொள்ளாச்சி ஒரு ஊர் தான். அங்கே ஒரு சில இடங்கள்ல டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, ரெசார்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு அங்கே வாழ்கிறவன் எனக்கு எல்லாத்துக்கும் வரி அதிகமாக போட்டால் இது என்ன கணக்கு? பொள்ளாச்சியில் வீடு இருக்கவன் எல்லாருக்குமே வரி அதிகம். இந்த மாதிரி வரியை வந்து அங்கங்கே ஏற்றி போட்டு இதுக்கு இந்த கிரேட்ல இந்த ஊர் வருதுங்க, அதனால இதுக்கு இந்த வரி அதிகங்க, எல்லாத்துக்கும் மாற்றி ஏற்றி பொதுவாகவே சொத்து வரி என்பது அதிகரிச்சிருக்கு இப்போ திமுக ஆட்சிக்கு அப்புறம். இதுக்கு யார் பதில் கொடுப்பா? அது என்னன்னா இங்கே 5000 ரூபாய் கொடுக்கறதை எங்கே வசூல் பண்ணுவாங்க? திரும்ப உங்ககிட்ட தான் வாங்க போகிறாங்க. இந்த ஒரு அடிப்படை அறிவு வந்து மக்களுக்கு இருக்கணும். சரி, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் வாங்குறீங்க, இது ஓகே. கொடுக்கப்படலை, நீங்கள் தான் அப்படியே கொடுத்து அப்படியே கைகள்லாம் கரைஞ்சு போய் கைரேகைலாம் அழிஞ்சு போயிடுச்சுல. கொடுத்து பழகி கைரேகை அழிஞ்சு போன கூட்டம் தானே நீங்க. கர்ண பிரபு தானே, பாரி வள்ளல் தானே நீங்க. ஐயோ கட் அவுட் வச்சுக்க போறாங்க, சொன்ன கட் அவுட் வச்சுருவாங்க. அது அந்த வேல்பாரி நாவல்லாம் வேற அவங்க அந்த கேங் தான் எழுதிட்டு இருக்கா. அப்படியே கூட்டு ஒரு கட் அவுட் வச்சு அந்த மார்ஃபில் ஃபோட்டோவை மாற்றி விட்டாலும் போட்டாலும் வியப்பு இல்லை. வராங்க கோரிக்கை வைக்கிறாங்கன்னா கோரிக்கை கேட்டு செஞ்சுட்டு போக வேண்டியதுதானே. அது அவங்களுக்கு எப்படி ஏன் இவ்வளோ ஒரு கொடூரமா அவங்க என்ன கொடூரம் பண்ணாங்கிறத நாங்கள் சொல்றதுக்கு பதிலாக அதில் பாதிக்கப்பட்ட பெண்மணி சொல்ற காணொலியே நாங்கள் போடுறோம், முதல்ல பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு உடைமைக்கான சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ஜெயந்தி பேசுறேன். மணி நாங்க சென்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருந்தோம். இன்னைக்கு காவல்துறை ரொம்ப அற்புதமா எங்களை ரொம்ப கையாண்டிருக்காங்க. மணி இப்ப 12:30 இரவு 12:30 எங்களுக்கு என்ன சொல்லி அழைச்சாங்க? போராட்டத்துல பங்கேற்றோம், அரெஸ்ட் பண்ணாங்க, ராஜாஜி ஸ்டேடியத்துல வச்சாங்க. திரும்ப 6 மணிக்கு நாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணுவோம்னு சொன்ன உடனே நாங்க உங்களை மண்டபத்துல பத்திரமா கொண்டு போய் விடுறோம், நீங்க எல்லாரும் பஸ்ல ஏறுங்கன்னு ஒண்ணுமே சொல்லாம பஸ்ல ஏற்றி ஒரு 4 மணி நேரமா எங்களை பஸ்ஸ ஓட்டி கொண்டு போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டினாங்க. அங்க கொண்டு போய் ஏன் நிப்பாட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மண்டபம் எங்க மண்டபத்துல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு திரும்ப அங்க இருந்து எங்களை கிளப்பி இப்ப மணி 12. இதுவரைய இந்த காவல்துறை எங்களுக்கான சாப்பாடு வசதியோ தண்ணி வசதியோ எந்தவித அடிப்படை வசதியும் செஞ்சு தரல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கும். இதுக்கு மேல ஒரு 30 பஸ்ஸுக்கு மேல இங்க இருக்கு, சென்னைக்குள்ள இருக்கு. இந்த 30 பஸ் எங்க இருக்கு, ஏது இருக்கு, எதுவுமே தெரியல. இப்ப மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப கேவலமா, படுங்கேவலமா சென்னை காவல் நிலையம் காவல்துறை ரொம்ப 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 கேவலமா எங்களை நடத்துறாங்க அப்படிங்கறது நாங்க இதை பதிவு பண்ணிக்கிறோம். இதை தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான குரல் கொடுக்கணும் அப்படிங்கறது அடிப்படையிலையும், மாற்றுத்திறனாளி நம்மளுடைய டாரக்டர் சங்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் எல்லாரும் நாளைக்கு நம்ம மாநில குழு அறைகூவல் விட்ட அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம இந்த ரெக்கார்டை நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில கை குழந்தையோட பச்சை குழந்தையோட எதுக்கு ஏறாங்க எதுக்கு இறங்குறாங்கன்னே தெரியல. காவல்துறை இறங்குற காவல்துறை அந்த வாகனத்தோட கதவை திறந்து வைக்க மாட்டேங்காங்க. ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி கையில்லாத கால் இல்லாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்னமா ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க போல. இந்த காவல்துறைக்கு இப்படி அதாவது
விடிய விடிய இந்த பஸ்ல வச்சு அலக்கழிக்கணும்னு அவங்களுக்கு சொன்ன அறிவுரையாளர் யாரு? அந்த அதிகாரி யாரு? அந்த அதிகாரிக்கு வந்து அவர் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காரா, இல்ல அந்த அதிகாரி மன வளர்ச்சி குன்றியவரா அப்படின்னு அவரை கொஞ்சம் செக் பண்ணி அட்டப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். எங்க வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப மன வருத்தம். விடியல் அரசு சொல்லி விடியாத ஒரு இரவை எங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க. இரவு ஃபுல்லா எங்களை சுத்தி வச்சுட்டு இருக்காங்க. சென்னையை பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க சென்னையை பார்த்ததே இல்லாத மாதிரி இந்த சென்னை காவல்துறை நடந்துக்குது. இது ரொம்ப ரொம்ப மோசமா நாங்க தமிழ்நாட்டுல இதை பாக்குறோம். இப்படி மாற்றுத்திறனாளிகளை அலக்கடிக்கக்கூடிய ஒரு அரசை இதுவரையே பார்த்ததில்லை. ஜனநாயகம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்த அரசு அப்படிங்கறதான் நம்ம சொல்ல வேண்டியது. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கறதான் தோழர். இப்ப இந்த காணொலியை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தமிழக மக்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? அவங்க வராங்க, அவங்களை இந்த அளவுக்கு அலக்கழிச்சு, அவங்களை இந்த அளவுக்கு வந்து துன்புறுத்தி, ஏதோ ஒரு படத்தில் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது எந்த படம் ஞாபகம் இல்லை. இதே போல் காவல்துறை வந்து கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளிகளை படத்தில் தான், ஏதோ ஒரு படத்தில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க. போயிட்டு அவங்களை சுடுகாட்டில் இறக்கி விடுவாங்க. ஒரு படத்தில், இது தமிழ் படத்தில் ஏதோ ஒரு படத்தில் இது பதிவு பண்ணிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் பதிவு பண்ணது காட்சி வந்து கற்பனை காட்சி இல்லை, உண்மையாகவே நடந்த காட்சி. சரிங்க, உண்மையாக நடந்த காட்சி. காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சமாவது கருணையை வளர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பாவம்யா. நீங்கள் செய்கிறது வந்து காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பாவம் செஞ்சால் அந்த பாவம் என்ன கழிஞ்சு போயிருமா? இறைவன் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல. நீங்கள் இஸ்லாமியராக இருங்க, கிறிஸ்தவராக இருங்க, இந்துக்களாக இருங்க, இல்லை பௌத்தர்களாக ஏதோ மதத்தில் இருங்க. எல்லா மதத்துலேயும் பாவம்னு ஒன்று இருக்குல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அந்த பாவங்கள் மேலே, இது பாவம் புண்ணியம்லாம் அதெல்லாம் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்லை எல்லாம் நாத்திக கூட்டமாக அலையிறீங்களா? மாற்றிட்டாங்களா என்னமோ என்ன புரியல நமக்கு. ஒரு கண்ணு தெரியாதவங்களையும், வாய் பேச முடியாதவங்களையும், காது கேட்காதவங்களையும், நடக்க முடியாதவங்களையும் இப்படி போய் அலக்களிக்கிறதுங்கிறது, அந்த பாவம் வந்து சேருமே. அந்த பாவம் உங்களுக்கு வந்து சேருமா, இல்லை உங்களுக்கு ஆர்டர் போட்ட அந்த மேலதிகாரிகளுக்கு வந்து சேருமா, இல்லை அந்த மேலதிகாரிக்கு ஆர்டர் போட்ட அரசியல்வாதிகளுக்கு வந்து சேருமா? பாவ கணக்கெல்லாம் பதிவாகுங்க. செய்யறவங்களுக்கு தான் ஒரு யாரெல்லாம் இதை செய்யறாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு துணை போறாங்களோ, யாரெல்லாம் எல்லாருக்குமே இது பாவம் வந்து சேரும். நீங்க நான் ஒரு கான்ஸ்டபிள் தாங்க, நான் என்னங்க பண்ண முடியும்? நான் ஒரு எஸ்ஐ தாங்க, நான் என்னங்க பண்ண முடியும்? அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த பாவம் உங்களுக்கும் வந்து சேரும். தயவு செஞ்சு பாவங்கள் செய்யாதீங்க. மக்கள் போராட வராங்களா, அவங்கள பாதுகாத்து அவங்கள போராட விட்டுட்டு அது ஊடகத்தில் அவங்க பதிவு, அது வேற என்ன? அவங்க அல்டிமேட்டாக என்ன பண்ணிட போறாங்க? இப்போ கண்ணு தெரியாதவங்களாம் வந்து இங்கே கலவரம் பண்ணிட போறாங்களா? பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணிட முடியும்? அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து இப்போ இளைஞர் பட்டாளம் வந்துட்டு நம்ம மக்கள் கூடுற இடத்துல வந்து ஏதோ ஒரு கலவரம் பண்ணுறாங்க, ஒரு ரகலை பண்ணுறாங்க, ஒரு கோபமாக மூர்க்கமாக சண்டை போடுறாங்க, காவல்துறை கைது பண்ணுச்சுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. சொல்லலாம், ஏங்க அவங்க வந்து ஏதாவது கலவரம் பண்ணிட்டா, நெருப்பு கிருப்பு வச்சு எரிச்சிட்டா என்னங்க பண்ணுறது, அதுக்காக நாங்கள் வந்து கைது பண்ணுவோங்க, அது ஓகே. கண்ணு தெரியாதவங்க எப்பா அவங்க என்ன பண்ணிட முடியும்? சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள், விளக்கம் கொடுங்க. அவங்க மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து அவங்க வராங்க, அந்த இடத்துக்கு வருவாங்க, அவங்கள அங்கே கூட்டிட்டு வர்றதுக்கே கண்ணு தெரிந்த நபர்கள் தான் யாராவது கூட்டிட்டு வரணும். அவங்கள வந்து அங்கே உட்கார வச்சு நீங்கள் போராடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஊடகம் வந்து பதிவு பண்ணோம், ஊடகத்தில் டெலிகாஸ்ட் பண்ணோம். இதை பார்த்துட்டு அரசியல்வாதிகள் காதுக்கு வரும், அரசியல்வாதிகள் உடனே முடிவெடுப்பாங்க. இதுதானே நடக்கும். அவங்களுக்கு அதான பிரச்சனை. அவங்க தான் பதிவு பண்ணக்கூடாது, ஏன்னா தேர்தல் நேரம் ஓட்டு போயிடும். இதுதான் என் பிரச்சனை. தயவு செஞ்சு அப்போ மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இவங்க கோரிக்கையை முன்வைக்கிறத பார்த்து நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடாம போயிடுவோமா? ஆனா இவங்களை துன்புறுத்துறதை பார்த்துட்டு நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோமா? நம்மளை எவ்வளவு குருடர்கள் இவர்கள் நினைச்சா, எந்த ஊடகமும் காமிக்க மக்களை மதியற்ற குருடர்கள் இவங்க நினைச்சா இவங்க இந்த வேலையை பண்ணுவாங்க. அப்ப நம்ம இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு அறிவு கண் இல்லையா? அறிவு இல்லையா நமக்கு? எப்பா போராட்டு போனாங்களாம், கோவம் வராது உங்க மேல. முதல்ல இதை புரிஞ்சுக்கோ. அரசியல்வாதிகள் இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு போராட்ட காலத்துக்கு அந்த மக்கள் வந்து போராடுறாங்கன்னா, கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த கோரிக்கை நீங்க உடனே நிறைவேற்றுறீங்கன்னா இதுல பிரச்சனை கிடையாது. வேற மக்கள் எப்படி உங்ககிட்ட குறைகளை சொல்லுவாங்க? தனியா உட்காந்து கனவு கண்டோன்னா வந்து அப்படியே அருள் பாவிச்சு இது பண்ற ஸ்டாலின் என்ன முருக கடவுளா? இல்ல புகார் பெட்டியா வச்சிருக்காங்க. சரி, புகார் பெட்டியில் வந்தாலும் அந்த புகார் பெட்டி எடுத்து படிச்சிருவீங்களா நீங்க? அதுவும் படிக்க தெரியுமா? இந்த கேள்விலாம் இருக்குல்ல. மக்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை இப்படிதான் வெளிக்காட்டுவாங்க. அப்படி மக்கள் வெளிக்காட்டும் பொழுது நீங்க வந்து மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு போல, நம்ம போய் அதை சரி செய்யணும். இதுதான் ஒரு சரியான அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். நான் மக்களுக்கு நல்லது பண்றேன், ஆனா இந்த மாதிரி கண்ணு முன்னாடி நடக்கிற அயோக்கியத்தனத்தையும் அப்படி யார் பண்றா? வெறும் காவல்துறை மட்டும் பண்ணிடுதா? காவல்துறைக்கு வேற எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம தான் காவல்துறை இதை பண்ணுதா? இந்த கேள்வி வருது இல்ல? அப்பதான் பாத்துக்கணும் எத்தகைய கொடுங்கோலர்கள் கையில நம்ம ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கோம்னு. இதுதான் கொடுங்கோன்மை. அதுவும்
நமக்கு என்னன்னாங்க இதை தான் எல்லா பக்கமும் போராட்டம் பண்ணும்போது பண்ணுறீங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிகிட்ட கூட இதே நடைமுறையை தான் நாங்கள் கையாளுவோம் அப்படின்னா, எப்பா நீங்களாம் மனுஷங்களே இல்லையா? நீங்களாம் மனுஷங்களே கிடையாது. உங்ககிட்டலாம் இந்த ஆட்சி அதிகாரம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாத்தான் கையில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் தான் இது. இது கேள்வி கேட்க முடியல, ஆனால் 1000 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுறாங்க. ஆமா, இங்க கண்ணு முன்னாடி நடக்கிற கொடுங்கோன்மையை கேள்வி கேட்க முடியாது. ராஜராஜ சோழன் என்ன செய்தாரு தெரியுமா, ராஜேந்திர சோழர் என்ன செய்தாரு தெரியுமா, அது போயிடுவாங்க. வெக்கம் இல்லாம மேடையை போட்டுக்கிட்டு உட்காந்துடுறது. 10 பேர் கூப்பிட்டு ராஜராஜ சோழனுக்கு எத்தனை முண்டாட்டி தெரியுமா, ராஜேந்திர சோழனுக்கு எத்தனை முண்டாட்டி தெரியுமா, உன் தலைவனுக்கு எத்தனை முண்டாட்டி சொல்றா நீ முதல்ல, அதை சொல்றா நீ. இவனுங்க கட்டிக்குவாங்க 3 4ன்னு, அதை கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கான், அதை சொல்றதுக்கு துப்பு இல்லை. சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சில பேர் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி பால் டாயில் குடிக்கிறாங்க. இதெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய் வராது. ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாமல் போயிடுறது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எத்தனை பொண்டாட்டி கட்டியிருந்தா தெரியுமா, உட்காந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கிறது. இங்கே கண்ணு முன்னாடி பாரு. இப்போ இந்த கொடுங்கோன்மையை எந்த ஊடகம் பேசுது? எதுவுமே அப்படியே பதிவு பண்ணாமே கடந்து போறீங்க. இதுதான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நமக்குன்னு வாய் இருக்குது, குரல் இருக்குங்கிற வரைக்கும் நம்ம இதை சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் ஏறி மிதிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஊடகத்தை வந்து முழுமையாக கண்ட்ரோல். இது வந்து இப்போ நீங்கள் பிஜேபி சொல்கிறது, திமுக எல்லாம் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தான். நம்ம எது மாற்று கருத்து சொன்னோம்னா எதிர்கருத்து சொன்னால் பாஞ்சி கடிக்கிறது. இந்த அரசியல்வாதிகளாக மாறினாவே இதை தலையில் கொம்பு முளைச்சிக்குமா என்னன்னு தெரியல. எல்லாருமே அப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. இதுக்கு எந்த கட்சியும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. ஒரு உண்மையான அறமான தலைவர் இந்த மண்ணில் இன்னும் வரலைங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. எல்லாரும் இப்படியே தான் நடந்துக்கிறாங்க. அதில் ஒரு படி மேலே போய் திமுக, நாங்கன்னா சும்மாவா, நீ என்னவா வேணாலும் இரு, உன்னால் முடியாமல் கூட இரு, மாற்றுத்திறனாளியாக கூட இரு. இதில் கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுல ஒரு ஏற்பாடாக வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாலகிருஷ்ணன் ஒருத்தர், அவங்கெல்லாம் திமுகவுக்கு சிங்கு சக்கு அடிக்கிறவங்க தான். திமுகவுக்கு சிங்கு சக்குன்னு ஸ்ருதி மாறாமல் அடிக்கிறவங்க தான் அந்த கம்யூனிஸ்ட் கூட்டம். அதில் பாலகிருஷ்ணன் ஒருத்தர், அவருடைய மனைவி வந்து ஜான்சின்னு ஒருத்தங்க. அந்த ஜான்சி அம்மையார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் இந்த ஒருங்கிணைக்கிறதுக்கு போறதுக்கு ஏதோ அவங்க உதவிகள் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க போல. அவங்க அந்த போராட்ட காலத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள வந்து ஏதோ முறைகேடாக இது பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நேற்று அட்மிட் ஆயிருக்காங்க. பாருங்க, இவ்வளோ நாள் அவங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் போயிட்டு அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க கூட அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தான், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான், அவங்க கூட்டணியில் இருக்கவங்க தான், உங்களுக்கு சால்ரை அடிக்கிறவங்க தான். ஆனால் அவங்களும் கூட அந்த என்ன மிஞ்சி போனால் நடந்துடும். அவங்க அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்குள்ள காவல்துறை வந்து ஒடுக்கிடணும். அவங்களால ஏன் அந்த பணத்தை கொடுக்க முடியல? உதவித்தொகையே கேட்குறாங்க, கொடுத்துட்டு போயிடலாம். ஏன் அவங்களால ஏன் கொடுக்கணும்? ஏதாவது காலியாக இருக்கு, ஏன் கொடுக்கணும்? இவ்வளோதான் கேள்வி. ஏன் கொடுக்கணும்? அவங்களுக்கு கண் பார்வை தெரியாது. உதயசூரனை பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா? கரெக்டான பாயிண்ட். ஆமாம், ஓட்டு போட முடியாது. அன்னைக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட வந்துடுவீங்களா? கரெக்டா? எத்தனை பேர் வந்து முடியாதவங்க, எத்தனை பேர் வந்து வாக்கு போட்டுருவீங்க? உங்களுக்கு என்ன வாக்கு இருக்கு? அப்ப நம்ம சொல்றோம் அவங்களுக்கு வாக்கு இல்ல, அவங்களுக்கு வாக்கு இருக்கு, ஆனா அவங்க வாக்கு செலுத்துவாங்க செலுத்த மாட்டாங்கிறதுல இவங்க ஒரு இது வச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு என்னத்துக்கு நல்லது பண்ணணும்? புரியுது. நம்ம என்ன சொல்றோம், இவங்களுக்கு நல்லது செய்யாமல் ஒரு தீமை செய்யறாங்கல்ல, இவங்கள மனசுல வச்சுக்கிட்டு வாக்கு பண்ணுங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வாக்கு வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அவங்களை என்னவா பாக்குறாங்க? ஒரு வாக்குக்கு 5000. பெண்கள் வாக்குக்கு 5000. அந்த பெண்களுடைய கணவர்கள், அந்த பெண்களுடைய குழந்தைகள், சின்ன பையன், அந்த சின்ன பையன் குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கானே, காரணம் யாரு? இவங்க தான். அப்ப அந்த சின்ன பையனை பெற்றது ஒரு தாய் தானே, அந்த சின்ன பையன் கூட பிறந்தது ஒரு சகோதரி தானே. இப்ப இந்த பெண்கள்கிட்ட நம்ம கேள்வி கேட்கிறோம், யாருக்கு வாக்கு போட போறீங்க? இந்த மதுபான கலாச்சாரத்தையும் இந்த ஒழுக்கமற்ற பண்பற்ற ஒரு வாழ்வியலையும் மக்களிடம் திணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுகவுக்கு நம்ம வாக்கு போட போறோமா? ஒரு கொஞ்சம் கூட கருணைங்கிற உள்ளமே இல்லாம நமக்குலாம் அந்த ஐயோ பாவம்னு இருக்குல்ல, அந்த ஐயோ பாவம்ங்கிற உணர்வு இவங்களுக்கு இருக்கா? அப்ப இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு இந்த கட்சியை வந்து துடைத்து எரிந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நன்மை நடக்கும். திமுகவை நம்ம ஒருபோதும் ஒரு இடத்துல கூட ஆதரிக்க முடியாது. எத்தகைய கொடுங்கோன்மைங்கிறத இவங்களுடைய செயல்பாடுகள்லேருந்தே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேண்ணா, இப்போ காவல்துறை வந்து இந்த மாதிரி செய்கிறாங்கல்ல, அவங்க மேலதிகாரி சொல்லிட்டாங்கிறதுனால தவிர்க்க முடியாமல் இருக்கிறாங்க, செய்கிறாங்க. என்ன பண்ணணும்? கீழ்மட்டத்தில் இருக்கிற காவல்துறைகள், ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கும், குறைஞ்சபட்சங்க மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி, கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி, அரசியல்வாதிகள் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது அப்படியே செய்யணுங்கிற அவசியமே அவங்களுக்கு கிடையாது. வேலை போயிடுமே, அவங்க என்ன வேலை என்ன போயிடும்? அப்பெல்லாம் வேலை விட்டுலாம் ஒரு அரசியல்வாதியாலெல்லாம் யாராலையும் தூக்க முடியாது. அவங்களை வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது ஒருத்தர் அடிவிடுறதுனால தான் இங்கே பிரச்சனை. ஒரு அரசியல்வாதி நினைச்சாலும் வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் போட்டுற முடியாது.
புரியுதா? ஒரு அதிகாரி நினைச்சா தான் போட முடியும். புரியுதா? அந்த அதிகாரியும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விளக்கம் கொடுத்து தான் போட முடியும். அப்போ இந்த சிஸ்டமே கரப்டாகி கிடக்கு. இந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கனால யாராவது இவங்களுக்கு மேல இருக்க ஒரு அதிகாரி கரெக்டா இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கீழே இருக்கவங்க அவங்க பேச்சை கேட்டு தான் ஆகணும். அவங்க சொல்றாங்கன்னா அடிக்கணும்னா அடிக்கணும், சுடணும்னா சுடணும், பொய் கேஸ் எழுதணும்னா பொய் கேஸ் எழுதணும், டார்ச்சர் பண்ணா டார்ச்சர் பண்ணணும், எல்லாம் பண்ணி தான் ஆகணும். லாக்அப் டெத் மரணங்கள் எத்தனை நீதி வந்துருச்சு நமக்கு இப்ப இருக்கு. இதெல்லாம் சொன்னோம்னா அந்த அஜித் குமார்னு ஒரு பையனை வந்து அடிச்சு கொண்டாங்க. என்ன அது என்ன நீதி வந்து கிடைச்சிருச்சு நமக்கு? இப்ப அந்த உயிர் வந்துருமா இல்ல வந்து என்ன நீதி? அவ்வளோதான் விஷயம். வெறும் கொடுங்கொன்மையான ஒரு ஆட்சி. இது முடிவுக்கு வரணும். திமுகவை தயவு செஞ்சு அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க. அவங்கள வந்து அப்படியே விரட்டி விடுங்க. அவங்க அதிகாரத்துக்கு வரும்பொழுதெல்லாம் இது நடந்து கொண்டு தான் இருக்குது. எத்தனை வருஷம் தான் மக்கள் வந்து பார்த்து கற்றுக்கொள்ள போகிறார்கள்னு தெரியல. கொஞ்சம் கூட அவங்களுக்கு அறம்ங்கிற ஒரு சிந்தனை இல்லை. அதன் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கு. இது இவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். திமுக இந்த முறை திரும்பவும் ஜெயிச்சது என்றால் இவைகளெல்லாம் தொடரும். ஆனால் இந்த பெண்கள் வந்து 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்கல்ல குடும்பத்துக்கு, அதையே பெருசாக நினச்சிக்கிறாங்க. நான் நிறைய பேர்லாம் ஓட்டு போட்டு நான் தான் சொல்கிறேன்ல, உங்களோட மகன் வந்து நாளைக்கு குடிக்காரனா மாறுவான், கஞ்சா குடிக்க மாறுவான், ஹெராயின் அடிக்ஷனுக்கு போவான். சொல்ல முடியாது. உங்கள் மகன் நல்லவனா கூட இருக்கலாம். வேற யாரோ ஒருத்தருடைய மகன் வந்து இப்படி மாறி உங்கள் மகனை வந்து வெட்டி கொள்ளலாம். ஆமாம், நடந்திருக்கு. புரியுதா? உங்கள் பையன் நல்லவனா இருக்கலாம். வேற எவனோ ஒருத்தன் வந்து மது போதையில் வந்து உங்கள் பையன் மேலேயோ உங்கள் குடும்பத்து மேலேயோ வண்டி ஏற்றி சாவடிக்கலாம். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. பாவ கணக்கு திரும்பி வரும். நம்ம ஒரு பக்கம் காசு வாங்கிட்டு வாக்கு போட்டுடலாம், நமக்கு என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நினைக்கலாம். அந்த பாவம் சுற்றிக்கிட்டு வந்து கடிக்கும் உங்களையும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பாவம் கணக்கு எழுதுறவன் நீங்களும் நானும் தான் கிடையாது, இறைவன். அதை மனசில் வச்சுட்டு இறைவன் மீது பாரத்தை போட்டு விட்டு உண்மையின் பக்கம் நில்லுங்கள். உண்மை நடக்கும், நல்லவங்க வருவாங்க. ஆனால் இறைவன் மேலே பாரத்தை போடாமல் நம்ம குடும்பத்துக்கு பரவாயில்ல, இவங்க கொடுக்குறாங்க, இவங்க நமக்கு வேண்டப்பட்டவர், நம்ம சாதிக்காரன்னா வாக்கு போடுறீங்கல்ல, இதில் தான் உங்களுக்கு பின்னடைவை நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள். இது எத்தனை முறை சொன்னாலும் மக்களுக்கு இந்த புரிதல்லாம் வர சில பேர் பட்டு தான் உணர்வார்கள். அதுபோல் தமிழக மக்கள் வந்து திரும்ப பட்டு தான் உணர்வார்கள்ங்கிறது தான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். ஓகே, நான் இப்போ வந்து திமுக எந்த மாதிரியான ஒரு கொடுங்கொன்மை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறதுன்றதை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ மக்கள் புரிஞ்சுப்பாங்க, இந்த மாற்றம் வருதுன்னு பார்க்கலாம் இந்த டைம். நன்றிண்ணா. நன்றி.